அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல நாம பார்க்க போறது புது கவிதையின் தோற்றம். புது கவிதையினுடைய தோற்றமானது 19ஆம் நூற்றாண்டில் புத்திலக்கிய வகையாக மாற்றம் பெற்றது. அதுவரை மரபு கவிதை வடிவத்தில் இருந்த கவிதையானது பாரதியாருடைய காலத்தில் வசன கவிதையாக மாறியது. பாரதியை தொடர்ந்து பிச்சமூர்த்தியினுடைய காலகட்டத்தில் புதுக்கவிதை என பெயரிடப்பட்டது. இந்த 19ஆம் நூற்றாண்டில் புத்திலக்கிய வகையாக தோன்றிய இந்த புதுக்கவிதை உலக அளவில் அமெரிக்காவின் வால்ட் விட்மன் எழுதிய புல்லின் இதழ்கள் என்னும் கவிதை தொகுப்பே முதல் கவிதை தொகுப்பு. அதற்கு அடுத்தபடியாக பிரெஞ்சு மொழியில் ஆர்தர் ரிம்பர்ட் எழுதிய ஒளி வெள்ளம் என்னும் கவிதை இடம்பெறுகிறது. 20ஆம் நூற்றாண்டில் தமிழில் புது கவிதைக்கு அடிக்கல் நாட்டியவர் பாரதியார். எனவே பாரதியார் மரபு கவிதையின் வசன கவிதைக்கு அடுத்து புது கவிதையின் முன்னோடி என பேசப்படுகிறார். இந்த புது கவிதையினுடைய தந்தை என பேசப்படுபவர் அல்லது புகழப்படுபவர் பிச்சமூர்த்தி அவர்கள். பிச்சமூர்த்தி கிளிக்குஞ்சு, பூக்காரி, காட்டுவாத்து, வழித்துணை, கிளிக்கூண்டு ஆகிய கவிதை தொகுப்புகளை எழுதியுள்ளார். புது கவிதை இரட்டையர்கள் என வல்லிக்கண்ணன் அவர்கள் பிச்சமூர்த்தி அவர்களையும் கூப்பா ராஜகோபாலன் அவர்களையும் பாராட்டுகிறார். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலுக்காக வல்லிக்கண்ணன் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இந்த புது கவிதையானது மணிமுடி காலம், எழுத்து காலம், வானம்பாடி காலம் எனும் 3 காலகட்டங்களில் வளர ஆரம்பித்தது. இந்த புது கவிதைக்கு மேத்தா இலக்கணம் வகுத்துள்ளார். இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, மோனை தேர்கள், தனிமொழி சேனை, பண்டித பவனி இவை எதுவும் இல்லாத கருத்துக்கள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என்று மேத்தா அவர்கள் புதுக்கவிதைக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். தற்காலத்தில் கவிக்கோ அப்துல் ரகுமான் நேயர் விருப்பம், பால்வீதி, சுட்டுவிரல், பித்தன், பாலை நிலா என பல கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். அவருடைய ஆலாபனை கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருதினை பெற்றார். வைரமுத்து அவர்கள் வைரகரை மேகங்கள், இன்னொரு தேசிய கீதம், திருத்தி எழுதிய தீர்ப்புகள், இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல, தமிழச்சி தங்கப்பாண்டியன், எஞ்சோட்டு பெண், மஞ்சனத்தி, பேச்சரவும் கேட்டிலையோ, வனப்பேச்சு ஆகியவற்றையும் கனிமொழி அவர்கள் கருவறை வாசனை, அகத்திணை, கருக்கும் மருதாணி, சிற்பியின் சர்ப்பயாகம், புன்னகை பூக்கும் பூனைகள், சூரிய நிழல், மீராவினுடைய கனவுகள், கற்பனைகள், காகிதங்கள், ஊசிகள், இன்குலாப்பின் வெள்ளை இருட்டு, கூக்குரல், காந்தல் நாட்கள், இன்குலாப் கவிதைகள், தாமரையினுடைய ஒரு கதவும் கொஞ்சம் கள்ளிப்பாலும் போன்ற கவிதை தொகுப்புகள் இன்றைய நவீன காலத்தில் சிறப்பு பெற்றவை. மேலும் இக்காலகட்டத்தில் பல கவிஞர்கள் தோன்றியுள்ளனர். திரைப்படத்தில் புது கவிதைகள் திரை இசை பாடலாகவும் பல புதுக்கவிதை தொகுப்புகளில் புது கவிதைகளும் இடம்பெற்று வருகின்றன. மேலும் மெருகூட்டும் வகையில் இன்றைய காலகட்டத்தில் பல புதுக்கவிதை ஆசிரியர்கள் இன்னும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றனர். இந்த புது கவிதையானது பல்வேறு பரிணாமத்தில் சென்றியு கவிதை, ஹைக்கூ கவிதை, குக்கூ கவிதை என பல காலகட்டங்களில் மாற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. நன்றி.